You are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி மர்சி மூதேவி ஐஸ்லெப்பே அவன் இப்போ சுற்றி வர ஒரு நல்ல ஹமல் செய்கிற பொடியமாராக கிட்ட வச்சுக்கிறான். அவனோட இருக்கிற நிறைய கஞ்சக்காரனெல்லாம் பார்த்திப்பீங்க. இப்போ புதுசாக ஐஸ் பழவின பொடியனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவன் மாமா வேலை செய்கிறேன்னு அவனே சொல்லிட்டான். இவர் யாரும் இல்லை, இவன் பேர் ரிஷ்னி, அனீஃபா ரிஷ்னி. அனீஃபா ஸ்டோர்ஸ் ஓனர்ட 2வது மகன் அனீஃபா ஆஜியார். எவ்வளோ அருமையாக அவங்களோட மகனை வளர்த்திக்கிறீங்க தெரியுமா? அவங்களோட 2வது மகனை. இவனை பெற்றதுக்காக வேண்டி நீங்கள் ரொம்ப பெருமைப்படலாம். கண்ணியத்துக்குரிய அனீஃபா ஆஜியாரே, உங்களோட மகன் பேசுகிறத கொஞ்சம் கேட்டுட்டு வாரீங்களா? இது உங்களுக்கு சமர்ப்பணம். யாசின் ஒருத்தன் இருக்கிறான் கல்லன். அவன் போல ஒரு ஆளை நாங்கள் பார்த்து இல்லை சரியா. அவன் பள்ளி சட்டியை களவாண்டி விற்றவன் அவன் சரியா. நிறைய பேரை வகுத்தில் அடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சரியா. ஆனால் ஆசிபாஸில் நல்லவன் சரியா. அவனுக்கு நாங்கள் எப்போவும் சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருப்போம் சரியா. என்கிட்ட ஆசிபாஸ்டம்ட எப்படி ஓகே. முதல்ல சுன்னி உன்ட பொம்புளையும் உன் உண்மையும் அனுப்பிப்பார். 10 மாதத்தை புள்ளையை கொடுத்துடுவேன். 10 மாதம் ஒரு நாள் லோக்கி புள்ளையை கொடுத்துரு. 2 பேருக்கு ஒரே நாள் லோக்கி சரியா. ஏன்டா அந்த அளவுக்கு பணம் ஆயிடுச்சு எங்களுக்கு சரியா. உன்னோட பொம்பளையும் உன்னோட உண்மையும் அனுப்பிப்பார். நான் எப்படி ஓக்குன்னு பார்ப்பேன். நாங்கள் பொண்ணு இல்லை சரியா. புண்டாமயனே சின்ன விளங்கினா எப்படி சுண்ணி இடிச்சா இல்லைன்னு காட்டுறதுக்கு உன்னோட பொம்பளையையும் உண்ட உண்மையும் அனுப்பிப்பார். எப்படி உன்னிச்சா உண்மை கிளவியாயிருந்தாலும் பரவாயில்லை அனுப்பிப்பார். உண்மை கிளவியாயிருந்தாலும் நல்லா கொடு. சரி மச்சான், எல்லாம் விட்டுருவோம். எல்லாம் விட்டுட்டோ இந்த நீ ஒரு கோடி ரூபா சல்லி தாவே. நாங்கள் எந்த நீ சந்தன் செல்றதுக்கு ஒரு கோடி ரூபா சல்லி உனக்கு போடையல்மா. பிச்சைக்கார புண்டையாண்டி நீ சரியா. உனக்கு 1 கோடி ரூபா சல்லி அனுப்பியல்மாடா. வந்துமா ஓக்கிறதுக்கு உனக்கு ஏழ்மாடா அப்படி. அவன் அப்படி சரி சல்லி எடுத்து போட்டுறானேடா. உனக்கு ஏழ்மாடா அப்படி ஒரு விஷயம் செய்யறதுக்கு. உன் உம்மா ஓத்தவன் உனக்கு ஏழுமோ. நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ 1 கோடி ரூபா சல்லி அனுப்பிட பார்ப்போம். புண்டாமா என்ன வேசை பிறந்தவன். கோலை கொஞ்சம் ஆன்சர் பண்ணி கொஞ்சம் பேசுகிறதுக்கு எனக்கு இந்த மெசேஜ் பண்ணி கேள டைப் பண்ணி கேள கரைச்சல். கொஞ்சம் இந்த ஆன்சர் பண்ணேன். உன் உம்மா குடிச்சு நான் ஆன்சர் பண்ணேன். அதாவது சொல்கிறேனே, நான் மாமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் சரியா. உம்மா அனுப்பு பிஸ்னஸ் பண்ணுவோம். இல்லாட்டி பொம்பளை அனுப்பு பிஸ்னஸ் பண்ணுவோம். மாமா வேலையை நான் பார்க்குறேன் சரியா. வேலை புண்டையாண்டி உம்மா ஓக்கிறதுக்கு உம்மா ஓக்காமல் பெய்த்து படு சரியா. உனக்கு படுக்கிறதுக்கு எங்கே நீ உனக்கு ஒன்றும் செய்யலவே. நீ 9 புண்டே அவ சுட்டி நீ என்ன செய். பொம்பளைய இல்லாட்டி பொம்பளை நம்பர் தான் நான் பேசிக்கேன். எப்போக்கு வரணும் என்ன நீ என்னடா பேன் மாதிரி பேசுகிறாய், மடேன் மாதிரி பேசுகிறாய். எத்தனை மதரசாடா இன்றைக்கி மூடுவ நிலைமைக்குது. எத்தனை மதரசாடா மூடுவ நிலைமைக்குது. பெய்து பாடுற ஒரு மதரசாட நிலைமையும் கிட்ட பெய்து பாரு. ஏன்னா நான் மதரசா ஒன்றுக்குள்ளே இருக்கிற சுட்டி. இந்த மதரசா மட்டும் இல்லை, நான் பல மதரசாவில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சரியா. பல மதரசா வேலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சரியா. அப்படி இருந்தும் எனக்கு தெரியும் என்ன மதரசாவில் என்ன நிலைமை எப்படி போகுதுன்னு சொல்லி. இன்றைக்கி எத்தனை மதரசா மூடுபட போகிற நிலைமை இருக்குதுடா. பெய்து பாருடா. இன்றைக்கி பொருளாதார நிலைமையில் எவ்வளோ மதரசா வீக்குன்னு சொல்லி போய்த்து பாருங்கடா. அனீஃபா ஆஜியார், என்னம்மா பிள்ளை வளர்த்து வச்சுக்கிறீங்க? எவ்வளோ அருமையாக பேசுகிறான் பார்த்தீங்களா? இவனை பெருற நேரம் நீங்கள் ஒரு 50 ரூபா கொண்டம் போட்டிருந்தேன்னா இந்த வார்த்தையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமே இந்திக்காது. இவன் பேசுகிற பேச்சே வச்சு உங்களோட வளர்ப்பை எங்களால் கணிக்க முடியும். ஏன்னா மற்றவருக்கு நீ தரும் மதிப்பு உன்னை பெற்றவருக்கு சேர்த்துன்னு சிறப்பு. எப்படி சேர்த்தான் பார்த்தீங்களா உங்களுக்கு சிறப்பு. அனீஃபா, உங்களோட மகன் சாதிச்சிட்டான். இவனை நினச்சி நீங்கள் பெருமைப்படலாம். கிளவியாக இருந்தாலும் ஓப்பானாம், பொண்டாட்டிட்டு நம்பர் கேட்குறான், மாமா வேலை செய்கிறேன்னு சொன்னான். நாங்கள் அப்போவே உங்களுக்கும் சொன்னோம் இவனோட சேர்றவன் எல்லாம் இப்படித்தான் இருப்பான். காட்டிட்டான் பார்த்தீங்களா. என்னத்தை சல்லி சேர்த்தும் வேலைல்லவா. நீங்கள் என்ன சம்பாரிச்சும் வேலைல்ல அனீஃபா. பிள்ளையே ஒழுங்காக வளர்த்திக்க தெரியணும். மதரசாவை பற்றியும் பேசுகிறான். இவனோட கையில் மதரசாவை கொடுத்தா அந்த மதரசா உருப்படுமாவா? சொல்லுங்க அனீஃபா. ஒருத்தனோட எப்படி பேசணுன்னு தெரியா. ஒன் ஹூ டாக்ஸ் இன்செசன்ட்லி, செட்ட பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷால். அவனை தான் பெற்று வச்சுக்கிறீங்க நீங்கள். இது மட்டும் இல்லை, பேசினத்தில் காவாசி தான் கேட்டிக்கிறீங்க நீங்கள்.
இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ரெக்கார்டிங் போட்டிக்கிறான். நான் நினைக்கிறேன் இவன் வந்து ஐஸ் அடிக்கிறதா இருக்கும். எதுக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு சஜஷன் ஒன்று தாரேன். போயிட்டு இவன் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி யூரின் டெஸ்ட் பண்ணுங்க. இவன் மாட்டிப்படுவான், ஏதாவது சரி பழகுறதா இருக்கும். ஏண்டா தெளிவாகிக்கிறவன் இப்படி பேச மாட்டான். அனீஃபா ஆஜியார் இன்னும் அவன் பேசினது நிறைய இருக்கி. உங்களுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் நான் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா 1 by 1 தந்தா தான் உங்களுக்கு விலங்கு அவன் எவ்வளோ தெளிவாகிக்கிறான்னு சொல்லி. கட்டாயம் இவனை செக் பண்ணி பார்க்குறது நல்லாமல். ஏண்டா சேர்கிற ஆள் சரியில்லை. இவன் கட்டாயம் ஐஸ் பழகுறான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏண்டா தெளிவான ஒரு மனுஷன் இப்படி பேச மாட்டான். அதுவும் சேர்கிற ஆளும் சரியில்லை. ஐஸ் அடிக்க கொடுத்து பழக்கினவனுக்கு காட்டுற விசுவாசத்தை தான் இப்போ அவனை மவன் காட்டி கொண்டிருக்கிறான். அதாவது ரிஸ்னி. ஊருக்கெல்லாம் நிறைய நல்லது செஞ்சேன்னு கேள்விப்பட்டேன். என்ன இருந்தும் என்ன புரோசனம், மவன் ஒழுங்க வளர்த்து இல்லை. பாருங்கள், இவனோட பேசினவன் வந்து டைப் தான் பண்ணிக்கிறான். அப்போ இவன் கோபத்தில் கத்துறான். என்ன பேசுகிறேன்னு தெரியுது இல்லை இவனுக்கு. தெளிவாகவும் இவன் பேச்சிலேயும் ஒரு தெளிவும் இல்லை. அனீஃபா ஆஜியார் இப்போ உங்களுக்கு விளங்குறதாய்க்கும் யார்ட மேலே தப்பு சொல்லி. ஏன் ஓட மவன் இவ்வளோ விசுவாசத்தை காட்ட காரணம் அவனுக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு காலம் பதில் சொல்லும். உன்னோட மவன் ஐஸ் பழவி ஏதாவது சரி ட்ரக்ஸ்க்கு எடிட் ஆகி வந்த பிறகு தான் நாங்கள் சொன்னது சரியா பிள்ளையான்னு உங்களுக்கு விளங்கும். இவன் இதோட நிப்பாட்ட இல்லாட்டி நாங்கள் கண்டிப்பாக இன்னும் இருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது வந்து ஒரு 20% தான் கேட்டிக்கிறீங்க. அவன் பேசினத்தில் அது போதையில் தான் பேசிக்கிறான். 100% ஷுவர். இன்னும் 80% பெண்டிங்கில் வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு நாங்கள் பேசினதை காட்டினோம். இன்னும் இருக்கி அது 1 by 1 வரும். உங்களோட மவன் வந்து ஒரு நல்லது செஞ்சேன்னா உங்களோட பேரை சொல்லி தான் சொல்லுவாங்க. அடே அனீஃபாட மவன் இவ்வளோ நல்லது செஞ்சான்னு. அப்போ கெட்டது செஞ்சாலும் அதை உங்களுக்கு சுற்றி காட்டுறே நல்லது தானேண்ணா. அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு மேலே உங்களோட மவன் வந்து மிச்சம் ஓவராக துள்ளினா இருக்கிற 80% எடுத்து விடுவோம். உங்களோட பேரை மென்ஷன் பண்ணி விடுவோம். ஏண்டா இப்படி ஒரு பிள்ளையை பெற்றேன்னு உங்களோட தலையை நீங்கள் செவுத்தில் அடிக்க வேண்டிய நேரம் வரும். ஏண்டா வந்து இப்படி மாட்டுறீங்க. அனீஃபா ஆஜியா, இது உங்களோட மகனுக்கு கடைசி ஒரு வார்னிங் நாங்கள் கொடுக்குறோம். தயவுசெய்து மறத்துறக்க இதே மாதிரி விஷயத்தில் அவரை இன்வால்வ் ஆவான சொல்லுங்கள். அப்படி அந்த ரிஸ்னி இன்வால்வ் ஆகிற பட்சத்தில் இன்னும் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு கொட்ட வேண்டிய நிலைமை வரும். உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணி. ஏண்டா அவனை பெற்றது நீங்கள் தானே. அதனால தான் அவனையும் நாங்கள் அந்த மண்டை பஜிலையும் அவனோட வாப்பட பேரை சொல்லி தான் ஏசுகிறோம். ஏண்டா அவனை ஏன் இப்படி பெற்றீங்க இந்த உலகத்துக்கு கொண்டதுக்கு வாப்பகத்தான் ஏசுவான். அதனால் இவன் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்களையும் சேர்த்து உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ண வேண்டிய நிலைமை வரும். என்ன செய்ய, எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனவரை சொல்லிவிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான்.